அவரை நாங்கள் அடித்தோம் தான், 2 அறை தான் அடித்தோம். அவரை குத்தணும், அவரை வந்து இது பண்ணோம், அவர் சொன்னது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ எங்களுக்கு என்னென்னா எங்கள் பேரே வெளியே வந்ததுனால, நான் மூஞ்சே வெளியே வந்ததுனால நாங்கள் இப்போ வந்து சொல்கிறோம், இது வந்து பண்ணது வந்து அஷ்மிதா தான். எல்லா பொண்ணுங்கிட்டையும் அப்படி பண்ணதுனால யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், என் தங்கச்சி வந்து எங்கள் தங்கச்சி வந்து தைரியமாக இருக்காங்க வெளியே வந்து சொல்கிறதுக்கு. இதை அதே மாதிரி ஊரில் இருக்கவங்களாம் வந்து உங்களுக்கும் வந்து தைரியம் இருக்கணும், நீங்களும் வந்து இதை வந்து வெளியே சொல்லணும். நாங்கள் கேட்டால் நான் ஒன்றும் தப்பாக பண்ணலையே, நான் ரேப் பண்ணனா மொலஸ் பண்ணனா அப்படின்னு எங்ககிட்டயே வந்து கேட்குறாங்க. நான் பேசுகிறேன், நீ பின்னாடி சொல்லு, நீ தள்ளு, நீ பின்னாடி வா. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ எனக்கு கேளுங்க ப்ளீஸ். நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்கு, நம்ம அவங்ககிட்ட 1 ரூபா கேட்கலன்னு. கேட்டோம், கேட்டு மிரட்டோம், போய் 100% போய். நம்மளுக்கு காசு தேவை இல்லை. என் பேர் வந்து சந்தோஷ். நரேஷன் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலிமா அப்ராடில் இருக்கார், அவர் மூலிமா வந்து எனக்கு விஷ்ணுவை வந்து தெரியும். அவர் வந்து இங்கே சென்னைக்கு வந்து பிஸ்னஸ் ட்ரிப் வரும்போது விஷ்ணுன்றவரை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தார், அவரை அறிமுகப்படுத்தி வச்சார். அது வந்து போன வருஷம் ஜூன் மாதம். ஸோ ஜூன் மாதம் போன வருஷத்துலேருந்து தான் விஷ்ணுவை தெரியும். அதுலேருந்து இந்த டேட் வரைக்கும் விஷ்ணுவை மொத்தமாக வந்து நாங்கள் 5 வாட்டி தான் பார்த்துருப்போம். எங்களுக்கு வந்து ஒரு வீடு இருந்தது, அப்போ அங்கே வந்து 3 வாட்டி வந்துருந்தார். அந்த கேப்பில் வந்து எங்ககிட்ட வந்து அவர் வந்து ஒரு 1 lakh வந்து கடன் வாங்கினார். கடன் வாங்கி 1 lakh வந்து அவர் ரிட்டனும் கொடுத்துட்டாரு. ஸோ 1 lakh ரிட்டன் கொடுத்ததுக்கப்புறம் ஜான்வரியில் வந்து எங்களுக்கு வந்து விஷ்ணுவோட ஸ்கேம் பற்றி தெரிய வந்தது. ஸோ விஷ்ணுக்கிட்ட நாங்கள் அவ்வளோவா காண்டாக்டில் இல்லை. இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, இவரும் வந்து மலேசியாவில் தான் இருக்கார். இவர் மலேசியாவிலேருந்து வரும்போது அன்எக்ஸ்பெக்டடாக விஷ்ணு வந்து எங்களோட புது வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தார். புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அப்போ வந்து சரி, எனக்கு அப்போ வந்து அந்த ஸ்கேம் பற்றிலாம் தெரியும். ஸோ தெரியும் போது அப்போ நான் வந்து கேட்டேன், என்ன ப்ரோ எல்லாம் ஓகேவா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கேம் இது வந்து ஆயிருக்கு, எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டோம். அவர் வந்து ஓகே அப்படின்னு சொன்னார். அந்த டேட் அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தங்கச்சி வந்து இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த டேட்டில் இருக்கும்போது தங்கச்சியை பார்த்தாரு. அதே நைட்டு அவங்க வந்து தங்கச்சிக்கு போய் மெசேஜ் பண்ணியிருக்காரு. மெசேஜ் பண்ணதுனால தங்கச்சி வந்து இது சொல்லலை. அவங்க ரொம்ப நாள் எடுத்து அதுக்கப்புறமா எங்கள் ஃப்ரெண்டு மூலிமா சொல்லி அப்படி தான் வந்து வந்தது. எங்கள் தங்கச்சிக்கிட்ட வந்து அவங்க வந்து இந்த மாதிரி தப்பாக பேசியிருக்காங்க சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இதை கேட்கலாமா வேணாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்கள் விட்டுட்டோம். விட்டதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவரே இவருக்கு மெசேஜ் பண்ணி, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப வந்து மைண்ட் அப்செட்டாக இருக்குது, எனக்கு எங்கன்னா போயிட்டு ஏதோ பண்ணணும், சரி நம்ம வந்து வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டார். ஓகே வாங்க அப்படின்னு கேட்டு நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் டிசைட் பண்ணோம், சரி ஓகே அவர் வரட்டும், வந்தால் நம்ம வந்து இந்த விஷயத்தை கேட்டுடலாம் அப்படின்ட்டு. வந்தார், உட்காந்தாரு, கேஷுவலாக உட்காந்துட்டு இருந்தார். வந்து எங்கள் கூட கேம் விளையாடிட்டு இருந்தார். கேம் விளையாடிட்டு நாங்கள் வந்து எதாச்சியாக வந்து என் ஒய்ஃப் வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா இது பொண்ணு விஷயம், அதனால் வந்து நாங்கள் யாருமே கேட்கல. இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அவர் வந்து ரொம்ப, அதாவது அவர் மேலே தப்பு இல்லாத மாதிரி எங்கள் தங்கச்சி மேலே தான் தப்பு இருக்க மாதிரி அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு மெசேஜே பண்ணல, அப்புறம் வந்து உங்கள் தங்கச்சி தான் மெசேஜ் பண்ணிச்சு அப்படி இப்படின்னு சொன்னார். அதுக்கான ஃபுல் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஏக்மாக்காக பேசுறதுனால கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன், அவரை நாங்கள் அடித்தோம் தான், 2 அறை தான் அடித்தோம். அவரை குத்தணும், அவரை வந்து இது பண்ணோம், அவர் சொன்னது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்ததுக்கு காரணம், இது வந்து ஒரு எவிடன்ஸாக இருக்கணும், இது தெரியணும், அவன் ஒய்ஃபுக்கு தெரியணுன்றதுக்காக ஒய்ஃபுக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலான்னு வந்தோம். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்காம நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, இல்லை நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த விஷயம் வந்து எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரில, நீங்கள் என்ன பண்ணுங்கள் விஷ்ணுவை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, விஷ்ணுவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஃபோனை மட்டும் வாங்கி நீங்கள் எனக்கு வச்சுக்கோங்க, நான் வந்தவொடனே கொடுத்துருங்க அப்படின்னாங்க. விஷ்ணுவை அனுப்பிச்சோம். விஷ்ணுவை அனுப்பிச்ச 25 மினிட்ஸில் வந்து அஷ்மிதா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அஷ்மிதா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஃபோனை வாங்கிட்டு எல்லா எவிடன்ஸ் வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க 1 hour எங்கள் வீட்டில் இருந்தாங்க, ஆல்மோஸ்ட் 2 hours இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட பிரச்சனை அதெல்லாம் சொன்னாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் வந்தாங்க, ஃபோனை வாங்கினாங்க, பாஸ்வேர்டு வாங்கினாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் இப்போ எதுவுமே கிடையாது. எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம், ஐ மீன் அந்த திங் வந்து
ஃபுட்டேஜ் எதுவுமே வந்து இப்போ எங்ககிட்ட இல்லை, எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ ஆக்சஸ் ஃபுல்லாக அவங்க தான். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களே வந்து இன்ஸ்டாகிராம் ஆக்ட் பண்ணி அவங்களே வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. நம்ம இதை பண்ணலை சார். அவங்க வந்து எஸ் கரெக்டாக அவங்க கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த எவிடன்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நான் வந்து டிவோர்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ், நான் வந்து இது மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாதனால ரொம்ப என் ஒய்ஃப் கிட்ட வந்து நிறைய பேசினாங்க. அவங்க பேசுவாங்க பர்சனல் திங்ஸ். என் ஒய்ஃபும் வந்து மெல்ட் ஆகிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து என்ன சொன்னாங்க, அவங்க பாவம்டா, அவங்க வந்து இவன் பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப பாவமாக இருக்காங்க, நீங்கள் இவங்கள கன்சல்ட் பண்ணுங்கள், கன்சல்ட் பண்ணி இதை வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம், ஆக்ஷனும் கொடுக்க வேணாம், கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் இந்த நாள் இழுத்து போயிட்டு அதை விடு, இந்த நாள் இழுத்து போயிட்டு ஒரு பாயிண்டில் வந்து விஷ்ணுவே வெளியே வந்து எங்களை சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு என்னென்னா, எங்கள் பேரே வெளியே வந்ததுனால, மூஞ்சே வெளியே வந்ததுனால நாங்கள் இப்போ வந்து சொல்கிறோம், இது வந்து பண்ணது வந்து அஷ்மிதா தான் கண்டிப்பாக. ஈஸ்டர் அன்னைக்கு 20ஆம் தேதி என்னோடய ஒய்ஃப் வந்து அவங்களோட ஆஃபீஸ் போயிருக்காங்க. அவங்களோட ஆஃபீஸ் போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இது நீங்கள் உங்களோட ஃபுட்டேஜ் தானே, நீங்கள் தான் எடுத்தீங்க, ஸோ நீங்களே வாங்க, பின்னாடி நிறைய ஃபேஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ளர் பண்ணணும்ல, அது நானே உட்காந்து நான் எடிட் பண்ணுறேன், நீங்கள் எடிட் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்களும் கூட இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இந்த வீடியோ இப்போயே போட்டாகணும். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் யோசித்தோம், என்ன இது இவங்க வந்து வீடியோ போடுறேன்னு சொல்கிறாங்களேன்ட்டு. அப்புறம் வந்து சரி டிவோர்ஸ்க்காக ஈஸியாக இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு சார். முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து அவங்க என்ன சொன்னாங்க, கடைசி வரைக்கும் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வெளியே வந்து நான் இதை சொல்லிவிடுவேன், நான் தான் பண்ணேன்ட்டு. இப்போ காலையில் வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வரேன் தான் சொன்னாங்க. அது விடுங்க, அவங்க வரல. ஆனால் நாங்கள் வந்து எங்களோட சார்பில் என்ன நடந்தது சொல்ல வந்தோம். இது வந்து நாங்கள் பண்ணலை, இது வந்து அஷ்மிதா தான் பண்ணாங்க. எங்களுக்கு இது பண்ணணும் அவசியம், எங்களுக்கு தெரியும் இது நாங்கள் பண்ணால் நாங்கள் என்ன க்ரைமில் போய் எங்களுக்கு முடியும்ன்ட்டு. நாங்களும் எஜுகேட்டட் தான். இது வந்து ஆனால் நாங்கள் பண்ண ஒரே தப்பு என்னென்னா, அவங்க வீடியோ எடுத்தது அவங்கள அடித்தது தப்பு தான். ஆனால் வந்து யாரும் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து சின்ன பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணுறது உண்மையாக ஏற்றுக்காத ஒரு விஷயம், யாருமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் சொல்கிறேன், எல்லா பொண்ணுங்கிட்டையும் அப்படி பண்ணதுனால யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், எங்கள் தங்கச்சி வந்து தைரியமாக இருக்காங்க வெளியே வந்து சொல்கிறதுக்கு. இதை அதே மாதிரி ஊரில் இருக்கவங்களாம் வந்து உங்களுக்கும் வந்து தைரியம் இருக்கணும், நீங்களும் வந்து இதை வந்து வெளியே சொல்லணும். வெளியே சொன்னால் தான் இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். அதுதான் எங்களோட இன்டென்ஷனும் அதான் இருந்தது. ஆனால் அஷ்மிதாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து உள்ளே போகிறது வந்து அவங்களுக்கு விரும்பலன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பேக் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் கடைசி வரைக்கும் அஷ்மிதா எங்கள் கூட கனெக்டில் இருந்தாங்க. அதுக்கான எவிடன்ஸாக இருக்குது, அதை நாங்கள் சப்மிட் பண்ணுறோம், அவ்வளோதான். விஷ்ணுவும் என் தங்கச்சியும் வந்து அந்த இடத்துல வந்து சும்மா இல்லை, ஒரே வீட்டில் இருந்ததுனால விஷ்ணு வந்து என் தங்கச்சிக்கிட்ட போயிட்டு கான்வர்சேஷன் வச்சார். என்னம்மா பண்ணுற, என்ன படிக்கிற, என்ன உனக்கு வந்து இது இருக்குது, என்ன ட்ரீமு, என்ன ஆம்பிஷன், இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அவங்க தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து இவர் வந்து என்கிட்ட பேசினார்ல, இவர் வந்து ஒரு தெரிஞ்சவர் தானே, இவர் அண்ணனோட ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டுன்றதுனால நான் பேசினேன். அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் வந்து அவங்களுக்கு சுத்தமாக புரியல எதை பற்றி பேச வராங்கன்ட்டு. லாஸ்ட்டாக புரிஞ்சதுக்கப்புறம் ஏங்க நிறுத்துங்க, நான் உங்கள் தங்கச்சி. ஏன்னா வந்து சின்ன பொண்ணுக்கு வந்து என்ன பேசுகிறதுன்னு புரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏங்க நிறுத்துங்க, நான் உங்கள் தங்கச்சி. ஏன்னா வந்து லாஸ்ட்டாக தான் புரியுது. அப்போ தான் வந்து அவங்க வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, சாரி தங்கச்சின்னு போட்டு அடுத்த நாள் எதுக்கு சாரி கான்சியஸ் தங்கச்சின்னு போடணும் நாங்கள் கேட்டால் நான் ஒன்றும் தப்பாக பண்ணலையே, நான் ரேப் பண்ணனா மொலஸ் பண்ணனா அப்படின்னு எங்ககிட்டயே வந்து கேட்குறாங்க. லாஸ்ட்டாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த மூமெண்ட்டில் என்னால் வந்து எதுவும் பண்ண முடியல, எனக்கு திங்க் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வேணும், எனக்கு சொல்லும் போதெல்லாம் இதை பற்றி நடுங்குது, நான் ஃபுல் ப்ரௌன் ப்ரெக்னெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் என்ன கன்சல்ட் பண்ணுறோன்னா, நான் இவங்கள தான் கன்சல்ட் பண்ணுறேன். சரி ஓகே, இவங்க எதனா சொல்லிட்டு போட்டோம், நம்ம வீடியோ போட்டுறோம் நாங்களும் நினச்சிருந்தா நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம். ஆனால் நாங்கள் அவங்கள கன்சர்னாக வந்து பார்த்து நாங்கள் வந்து ஒரு சரி ஓகே ஒரு பொண்ணாக வந்து அவங்க பேசுனதுனால அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சந்தோஷ், நீ நான் பேசுகிறேன், நீ பின்னாடி சொல்லு, நீ தள்ளு, நீ பின்னாடி வா. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ எனக்கு கேளுங்க ப்ளீஸ். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன்,
விஷ்ணுவை வீட்டுக்கு அனுப்பிச்சதே நான் தான், விஷ்ணுவோட ஒய்ஃபை கூப்பிட்டு பேசினதே நான் தான். யாருமே வந்து அவனை வந்து ஹர்ட் பண்ணி மெரிட்லா அப்படின்லாம் எதுவுமே இல்லை. சைலண்ட்டாக பேச ஆரம்பித்ததே நான் தான். எவிடன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். எவிடன்ஸ் கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்களே, என் சிஸ்டர் வந்து ஏன் நம்மளோட சிஸ்டர் ஏன் மெசேஜ் பண்ணாங்க, அந்த வந்து நான் உன்னை தங்கச்சியாக பார்க்க முடியாதுன்னு சொன்னதே தவறான ஒரு விஷயம். அவள் பிளாக் பண்ணிட்டா. அண்ட் இது வந்து வேறு மூலியமாலாம் வரல. இவ பயந்து இன்னொரு பையன் வந்து குரூப்பில் இருக்கிட்ட அவங்ககிட்ட சொன்னி அவன் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னான். எப்படி சொன்னா, அவன் இப்படி மெசேஜ் பண்ணால் இவன் வீட்டுக்குலாம் கூப்பிடாத, அவன் ஒரு நல்ல பையன் இல்லை, ஆனால் அவன் சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டா விட்டுடலாம். ஆனால் அடுத்த நாள் அவளே வந்து டைரெக்டாக என்கிட்ட வந்து அந்த மெசேஜ் வந்து அனுப்பிச்சா. ஸோ அவள் அனுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம கேட்டு தான் ஆகணும். இது எந்த வீட்டோட பொண்ணாக இருந்தாலோ தட்டி தான் கேட்கணும். இவன் வந்து அங்கே அவன் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், திமிராக உட்காந்து காலுக்கு மேலே கால் போட்டு, என் ஃப்ரெண்டு தான் நானும் வந்து இன்ஃபேக்ட் அவன் வந்து 28th March வீட்டுக்கு வரும்போது நான் அவனோட கண்ணில் ஃபஸ்ட் டைம் பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஸ்கேமில் மாட்டியிருக்கீங்க, ஓகேயா, எல்லா ப்ரெஷர் வந்து நம்ம பார்த்துக்கலாம் என்னான்னு. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, உண்மையாக இவங்க இன்னசென்ட் தான் நம்ம வந்து வீட்டுக்கு விட போகிறோம். யாருமே வந்து ஒரு ஃப்ராடு, ஒரு பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே விட போகிறதில்ல. தெரிஞ்சால் ஏன் விட போகிறோம்? அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சரி நம்ம வந்து ஆமாம் நம்ம இதில் எல்லாம் இன்வால்வ் தான், ஆனால் வந்து ஏன் போலீஸ்க்கு போகலன்னு ஒரே ஒரு கேள்வி நீங்களா கேட்குறதுக்கு நான் சொல்கிறேன். அவன் புள்ள தாச்சி பொண்டாட்டி வந்து நான் வந்து முடியாது, நான் இப்போவே லேபரில் போயிடுவேன், எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அழிய முடியாது, அந்த காரணத்துக்கே அவங்க இன்ஃபேக்ட் அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க வெளியில் வரல. அண்ட் நான் ஒரு விமனாக சொல்ல, அது அவங்களோட ஸ்டோரி, அவங்களே வெளில வருவாங்க. வெளியில் வரும்போது உண்மையாக வெளியில் வரும். சார் இரு சார் நான் அதை ஆன்சர் பண்ணுறேன். பண்ண தப்பு சார், நம்மளுக்கு வந்து தெரியல சார், இது வந்து இவ்வளோ வைரலாக போகணும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அஷ்மிதா மேம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம 1 minute வீடியோ தான் ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. இந்த 1 minute வீடியோவில் இதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. நம்மளும் வந்து இது வரைக்கும் நம்ம இன்னும் அவங்கள தான் நம்புகிறோம். அவங்க வெளியில் வருவாங்க, அவங்க கதை வரும், நம்ம என்ன பண்ணோன்னு வந்து உண்மை வரும். நான் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். நம்ம பண்ணது ஆமாம் போலீஸ்க்கு போகல, ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா, சரி போலீஸ்க்கெலாம் போவாண்டா, இவன் ஒய்ஃப்கிட்டே இது குத்துடலாம், நம்ம வந்து இதுக்கப்புறம் முடிச்சிடலாம். அவனோட ஃபேமிலியே கூப்பிட்டு ஃபோனு எல்லாம் அந்த நம்ம எடுத்த வீடியோ வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அந்த நைட்டே அவங்க ஃபோனோட தான் என் வீட்டை விட்டு போனாங்களே. அதுக்கப்புறம் அவங்க பேசின்னு தான் இருந்தாங்க. நான் வந்து அவங்க அகாடமி போனது உண்மை தான், நம்ம எல்லாம் பேசுனது உண்மை தான். ஆனால் நான் வந்து உண்மையாக நான் சொல்கிறேன், நான் ஓட பார்க்கல, நான் இங்கே போய் சொல்ல போகிறதில்ல. நம்ம எல்லாம் வந்து எல்லா படித்தவங்களும் மிஸ்டேக் பண்ணுவாங்க ஒரு லைஃப்பில். இப்போ யாருமே வந்து இந்த மிஸ்டேக் வந்து படித்து ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கி இது வந்து ஒரு பிளான் பண்ணிலாம் இல்லை. பிளான் பண்ணி தான் அவன் சொல்கிறான் நம்ம பிளான் பண்ணோன்னு. ஏன் பிளான் பண்ணால் நம்ம ஏன் சரியாக பிளான் பண்ண போகிறதில்ல? நம்ம ஏன் இவ்வளோ சொதப்ப போகிறோம்? நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம். உண்மையாக நான் சொல்கிறேன், இதுதான் தெரியாது. இப்போ எனக்கு புரிஞ்சு ஒரு புருஷ பொண்டாட்டி சண்டை கூட நம்ம வரவே கூடாதுன்னு. ஆனால் இது புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லை, இது ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் சார். இது வந்து ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து இப்போ அவன் வந்து மாத்துறான், பொய் சொல்கிறான், கிட்னாப்பிங். அதுவும் நம்ம 1 crore வாங்கியிருக்கோன்னு சொல்கிறான் சார். நம்மளுக்கு காசே தேவையில்லை சார், நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்குது. நம்ம அவங்ககிட்ட 1 ரூபா கேட்கலன்னு கேட்டு மிரட்டோம். பொய், 100% பொய். நம்மளுக்கு காசு தேவை இல்லை. நம்ம எல்லாம் வந்து படிச்சிருக்கோம், எல்லாம் ஹார்ட் ஏர்ன் பண்ணுறோம், எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான். காசு வந்து எல்லாருக்கும் ஒரு நீட் இருக்கும், ஆனால் இந்த மாதிரிலாம் எனக்கு நீட் இல்லை. நான் வந்து இவன் வேணா வந்து மற்றவங்களை ஏமாற்றி மற்றவங்கள வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணி காசு வாங்கிட்டு சாப்பிடலாம், ஆனால் நான் அப்படி இல்லை. நான் வந்து சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சு என்னோட ஒரு ரூபாவை நான் ஏர்ன் பண்ணி ஓப்பனாக சொன்னால் அஷ்மி மேம் கூட வந்து நான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஐடியலாக தான் நான் பார்த்தேன். ஆனால் இந்த 1 week இதுக்கப்புறம் எனக்கு யாருமே நம்ப முடியலங்க. எனக்கு இதான் ட்ரூத். இந்த ஒரு வாரம் நாங்க தூங்கல. நம்ம நீங்க இன்னொரு கேள்வி, ஒரு நிமிஷம் கேள்வி கேளுங்க ப்ளீஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் அஷ்மிதா எப்படி நம்மளுக்கு தெரியும்னு சொல்ல. அஷ்மிதாக்கு நம்மள தெரியவே தெரியாது. அந்த நைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஷ்ணு வந்து வீட்டில் இருக்கும் போது நான் விஷ்ணுவோட ஃபோன்லேருந்தே அஷ்மிதாவை கால் பண்ணி ஏன்னா நம்பர் கூட இல்லை, கால் பண்ணி இப்படி சொன்னோம். அந்த எவிடன்ஸ் கூட நம்ம சப்மிட் நம்ம வந்து சும்மா பேச வரலைங்க, எல்லா எவிடன்ஸோட தான் நம்ம வந்திருக்கோமே. அண்ட் அதுவும் இல்லாமல் ஃபைல் பண்ணிட்டு தான் நம்ம பேசுகிறோம். இருங்க, நான் அந்த நாள் தான் அஷ்மிதா கிட்ட பேசினேன். அன்னைக்கிலேருந்து இது வரைக்கும் இது வந்து என்னோட டிவோர்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்கும். அவங்களே வந்து இல்லை கொடுங்க. இன்ஃபேக்ட் நம்ம இதுவும் சொன்னோம், நம்ம எதுவுமே கொடுக்க போகிறது இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக போலீஸுக்கு தான் போக போகிறோம். ஐயோ ப்ளீஸ் போகாதீங்க,
அவங்க மனசு விட்டு அவங்க கேட்டாங்க. அதுவும் ஒரு பொண்ணா எனக்கு புரியுதுங்க. அவங்க ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு. உண்மையாக சொல்கிறேன், அவங்க இந்த லாஸ்ட் 1 வீக்கில் அவங்க வந்து எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் கண்ணால் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட ஸ்டோரி வெளியில் வரும். சொல்லுங்கள். அது நம்மளுக்கு அப்போ தெரியல. இருங்க நான் ஏன் வந்து விஷ்ணுவோட பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லணும்? ஏன் அஷ்மிதா தானே ஒய்ஃபு? அவங்க ஒரு நிமிஷம் அவங்க டிவோர்ஸ்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க ஒன்னா தானே காமிச்சுட்டு இருக்காங்க உலகத்துக்கு. நான் அஷ்மிதா வந்து அந்த நாள் தான் நான் மீட் பண்றேன் ஃபர்ஸ்டே. அந்த நாள் தான் அவங்க வந்து ஃபோன் கலெக்ட் பண்ண வந்தால 15ஆம் தேதி மிட் நைட் அவங்க வந்தாங்க. 2:17 தான் அவங்க என் வீட்டை விட்டு போனாங்க. நம்ம உண்மையாக வந்து அவ்வளோ குடும்ப ஆளாக இருந்தாலும் அவ்வளோ மோசமான ஆளாக இருந்தானா ஏன் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து வீட்டில் வந்து 2 hours அவ்வளோ சேஃபாக உட்கார போகிறாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கரெக்டான கேள்வி கேளுங்க ஃபர்ஸ்ட்டு. நான் வந்து டிவோர்ஸ் ஆனது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா டிவோர்ஸ் ஆனது நம்ம தெரியல. விஷ்ணுவே வந்து ஃபோன்லேருந்து அஷ்மிதாவை கால் பண்ணான். நம்பர் 1 நான் வந்து கரெக்ட் பண்ணுறவங்கள ஃபர்ஸ்ட் வீடியோ எஸ் நம்ம வந்து அவங்களோட சஜஷன்லையும் நான் என்னோட சஜஷன்லையும் அது வந்து கரெக்டாக தான் நம்மளுக்கு அந்த நேரத்தில் தோணுச்சு. ஆனால் 2வது வீடியோ வந்து நம்ம அங்கே இல்லவே இல்லை, நம்ம அது போடவே இல்லை. இன்ஃபேக்ட் அது வந்து டிலீட் பண்ணுங்கன்னு கேட்டதே நான் தான் அவங்கள. ஆனால் உடனே டிலீட் பண்ணாங்க. உங்களுக்கு புரியுதா? அவங்க முழுசாக வந்து நம்மளுக்காகவும் இருந்திருக்காங்க, நம்மளும் அவங்காக இருந்திருக்கோம். ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மட்டும்தான். இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி அஷ்மிதா யார், இவங்க யார் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அவங்களோட ரிலேஷன். நான் இன்ஃபேக்ட் விஷ்ணுவே வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், நீங்கள் ஏன் உங்கள் ஒய்ஃப் இங்கே கூட்டிட்டு வர மாட்டீங்க? நானும் ஒரு லேடிஸாக இங்கே இருக்கேன்ல, அவங்க ஏன் நீங்கள் கூட்டிட்டு வர மாட்டீங்க? அவங்க என்ன சொல்கிறேன் தெரியுமா? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேறு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேறு, அவங்க எங்கெல்லாம் செட் ஆக மாட்டாங்கன்னு. நம்ம உள்ளே வந்து ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். உண்மை என்ன நடந்துச்சு அந்த கம்ப்ளைண்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம்.